நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்கப்படும் பொருட்களால் விலை ஏற்றம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்திற்கு கூடுதலாக 30 கோடி ரூபாய் செலவாகிறது. இதன் மூலம் 21,70,454 நபர்கள் பயன்பெறுகின்றனர். சிவகங்கையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் பேச்சு. சிவகங்கை மாவட்டம் ஒக்கூர் புதூரில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்ட துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் ரேஷன் பொருட்களை 70 வயதை கடந்த மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லங்களுக்கு சென்று வழங்குவதற்கு சரக்கு வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பயனாளிகளின் இல்லங்களுக்கு நேரில் சென்று ரேஷன் பொருட்களை வழங்கினார். முன்னதாக நடைபெற்ற துவக்க விழா நிகழ்ச்சியில் பேசும்போது திமுக அரசு பெற்ற இந்த 4 ஆண்டுகளில் புதிதாக 2400 நியாய விலைக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன என்றும் நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்கப்படும் பொருட்களால் விலை ஏற்றம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறினார். மேலும் ரேஷன் கடைகள் மூலம் உணவு மானியமாக 10,500 கோடி ரூபாய் வழங்கப்படுவதாக தெரிவித்த அவர், முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்திற்கு கூடுதலாக 30 கோடி ரூபாய் செலவு செய்யப்படுவதாகவும் இத்திட்டத்தின் மூலம் 70 வயதை கடந்த மூத்த குடிமகன்களின் 15,86,000 இத்திட்டத்தின் மூலம் 70 வயதை கடந்த மூத்த குடிமகன்களின் 15,86,3,640 குடும்ப அட்டைகளுக்கும் 91,969 மாற்றுத்திறனாளிகள் குடும்ப அட்டைகளுக்கும் என மொத்தம் 21,70,454 நபர்கள் பயன்படுவதாகவும், தாயுமானவர் திட்டத்தின் மூலம் முதலமைச்சர் மனிதநேயமிக்க முதலமைச்சராக திகழ்ந்து வருகிறார் என்பதற்கு அடையாளமாக அமைந்துள்ளதாகவும் அமைச்சர் KR பெரியகருப்பன் தெரிவித்தார்.